மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தற்பொழுது தமிழகத்தை உலுக்கி வரக்கூடிய நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தேசிய மகளிர் ஆணையம் நேரில் விசாரணை நடத்தி வருகிறது. நேற்று இரவே அவர்கள் சென்னை வந்திருக்கிறார்கள். அவர்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் விடுதியில் தங்கி படிக்கும் மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மாணவியிடம் நேரில் சந்தித்து இது குறித்து விசாரணை நடக்கிறார்கள். கோட்டூர்புரத்தை சேர்ந்த அந்த பிரியாணி கடைக்காரர் ஞானசேகரன் என்பவர் தற்போது இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து பல்வேறு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வெளியாட்கள் யாரும் அனுமதியின்றி உள்ளே செல்லாதபடி முறையான பரிசோதனைக்கு பிறகு உள்ளே அனுமதிக்கும் வகையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாது பல்கலைக்கழக வளாகத்தில் 140 காவலாளிகள் ரோந்து பணியில் 3 ஷிப்ட் அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணைய பல்கலைக்கழகத்திற்கு நேரில் சென்று தற்பொழுது விசாரணை நடத்தி வருகிறது. ஆணையத்தின் உறுப்பினர்கள் மம்தா குமரி, ஓய்வு பெற்ற IPS அதிகாரி பிரவீன் தீக்ஷித் ஆகியோர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவிகளை அச்சுறுத்தும் வகையில் பாதுகாப்பு குறைபாடு விளங்கக்கூடியவை எவை என்பது குறித்து ஆணையத்தின் உறுப்பினர்கள் ஆய்வு செய்ய உள்ளார்கள். முழு விவரங்கள் அடங்கிய முதல் தகவல் அறிக்கை வெளியானது குறித்தும் ஆணையம் விசாரணை நடத்துகிறது. ஏன்னு சொன்னால் FIR பார்த்தோம்னால் IPC செக்ஷனில் பதிவு செய்யப்பட்டு அது BNS செக்ஷனுக்கு மாற்றப்பட்டது. இதனால் அந்த FIR ஆனது 14 பேர் தங்கள் மொபைல் மூலமாக பதிவிறக்கம் செய்யப்பட்டதான அந்த தகவலானது வெளியாகியது. இந்த நிலையில் அது யாரெல்லாம் அந்த FIR-ஐ பதிவிறக்கம் செய்தார்கள், எப்படி மாணவியின் FIR வெளியே வந்தது என்பது குறித்தும் இந்த முழு விசாரணையின் முடிவில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட மாணவிகள் அதே போன்று பேராசிரியர்கள், பதிவாளர் உள்ளிட்டவற்றை விசாரணை நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து பல்கலைக்கழக மாணவர் குழுவிடமும் தனியாக சந்தித்து கலந்துரையாடுவதற்கும் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த ஆய்விற்கு பின்பு அவர்கள் அளிக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் தேசிய மகளிர் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான அந்த அறிக்கையும் உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அனுப்பி வைப்பதற்கும் தேசிய மகளிர் ஆணையம் திட்டமிட்டிருக்கிறது.